Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 2024ல கம்ப்ளீட் ஆன TNMAWS எக்ஸாமுக்கான இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகே, ஸோ as we all know TNMAWS 2024க்கான எக்ஸாம் வந்து நமக்கு ஜூன் 30 அப்படின்ற மாதிரி நமக்கு நடந்தது. அதோட ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 3 days முன்னாடி நமக்கு என்ன வந்துச்சு, அதுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ற மாதிரி வந்தது. இது வந்து நம்ம நிறைய எல்லாமே வந்து வெப்சைட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஸோ வில் பி டிஸ்கசிங் அபவுட் த ஸ்கெடியூல். ஓகே, ஸோ என்ன மாதிரி கைடன்ஸ் நம்ம கொண்டு போக போறோம், ஓகே எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ வித் த டைமிங்ஸ், தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்போ இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். இதுல எப்படி நீங்க ஜாயின் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லப்பா. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, நமக்கு TNPSC ஏஇக்கு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு நம்ம இன்ஜினியரிங் லெவல்ல பாக்குறோம்னா இந்த மாதிரி TNMAWS எக்ஸாமுக்கான ஒரு இன்டர்வியூ லெவல் தான் பாக்குறோம் இல்லையா. ஸோ இதுல என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், வாட் இஸ் த பாசிபிலிட்டி, சரி அங்க நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஓகே இந்த மாதிரி பேசிக் இதுல இருந்து ஓகே பேசிக்கா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன கொண்டு போகணும் நம்ம சிவிக்கு போறப்போ, அதுல அங்க போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்களோட பிஹேவியரிசம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி A to Z வந்து நம்ம ஃபுல்லாவே இந்த ஸ்கெடியூல்ல பார்ப்போம். சரியா, ஸோ வில் ஸ்டார்ட் வித் a series of, ஸோ நம்ம ஸ்கெடியூலே வந்து பல சீரீஸா போகும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்கா நீங்க ஒரு சிவிக்கு போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும், ஓகே என்னென்ன ப்ரூஃப்ஸ் வச்சிருக்கணும், ஹவ் யூ ஷுட் கோ, ஓகே பிசிக்கலா உங்க அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கான கைடன்ஸ் பார்ப்போம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் அன் இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்டர்வியூ பேனல் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டீடைல்டா பாக்குறது நம்ம சீரீஸ் 2ல வச்சிருப்போம். சீரீஸ் 3 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டாபிக்ஸ், அது ஒரு பட் ரிலேட்டட் ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஜென்ரலா கேட்க மாட்டாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்ஸ் பத்தி கேட்கறாங்களா அப்படின்னா ஒரு 20% சான்ஸ், இப்ப நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ் பத்தி கேக்குறாங்க ஒரு 20% சான்ஸ். பட் ஏதாச்சும் ஸ்கீம்ஸ், ஓகே இல்ல உங்க லொக்காலிட்டியில ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் திங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, சோ அது இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஏதாச்சும் வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தோ இல்ல வாட்டர் சப்ளை பொறுத்தோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ஜென்ரல் டாபிக்ஸ் படிக்கணும். ஓகே, பட் ஓவராலா நீங்க வந்து நம்ம எப்படி மிச்ச எக்ஸாமுக்கு படிப்போமோ இல்ல நம்ம GS பார்ட்டுக்கு படிப்போமோ அந்த மாதிரி எல்லாமே படிக்க தேவையில்லை. ரிலேட்டட் டு மை MAWS எக்ஸாம் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன தேவையோ அதுல இப்ப கரண்டா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கரண்ட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இன்டர்வியூ எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, ஜென்ரல் மட்டுமே இருக்கலாம், ஜென்ரல் அண்ட் டெக்னிக்கல், அதாவது அந்த ப்ரொபோர்ஷன் வந்து வேரி ஆகலாம். அதிகமான ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருந்து டெக்னிக்கல் கம்மியா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்து ஜென்ரல் கம்மியா இருக்கலாம், இல்ல பியூர் டெக்னிக்கலா கூட நமக்கு இன்டர்வியூ நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது, என்ன மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் அப்படின்றதுல பார்ப்போம். ஓகே, ஃபாலோட் வித் HR கைடன்ஸ். ஸோ HR கைடன்ஸ் அகைன் உங்களோட பர்சனாலிட்டி பத்தினது. ஸோ அது எல்லாமே நம்ம டீடைலா நான் இந்த ஸ்கெடியூல்ல இருக்கிறது என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்படிதான் நம்மளோட ஸ்கெடியூல் இருக்கும்ப்பா கைடன்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பாக்குறோம் அப்படின்னா வில் பி டீலிங் வித் ஸோ இது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நீங்க என்ன கொண்டு போகணும், என்ன இப்ப நம்ம கால் லெட்டர் இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ
எப்படி வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்றது. ஸோ அதுல வந்து இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், தென் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு அப்புறம் கேட்கிற டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்றது, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் யூ டவுன்லோட் யோர் கால் லெட்டர் ஓகே ஃபார் ஓரல் இன்டர்வியூ, அப்ப அதுக்கப்புறம் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு நான் எடுத்துட்டு போகணும், ஒரிஜினல் எதெல்லாம் எனக்கு வேணும், போட்டோ காப்பீஸ் எதெல்லாம் வேணும், எத்தனை காப்பீஸ் வேணும், இது எல்லாமே வந்து நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். ஓகே, தென் எக்ஸ்பெக்டட் இன்டர்வியூ பேட்டர்ன். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஸோ பேனல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு, ஓகேவா, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம், ஓகே, இந்த மாதிரி பேசிக்கா வந்து இந்த செஷன் 1ல பார்ப்போம். இது போக ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே ரெலவென்ட் டு அந்த இன்டர்வியூக்கு நீங்க போறதை பத்தி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரலா என்ன சொல்லுவோம், எப்பயுமே உங்களுக்கு வென்யூ டைம் 9 o'clock கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி தேர் அட் 8 அப்படின்னு சொல்லுவோம். 1 hour ப்ரியாரா நீங்க அங்க இருக்கணும். ஓகே, சோ இது வந்து மினிமம் டைம் நான் சொல்றேன். நீங்க 7 o'clock போயிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் மினிட் ஹேசல் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஓகேவா. நீங்க போய் ரீச் ஆகி இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் செய்யணும், நீங்க சிவி அந்த டேபிளுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும், என்னெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சீரீஸே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோல தான்ப்பா இருக்கும். அதாவது நீங்க வீட்டுல இருந்து போறதுல இருந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த ஃபுல் ப்ராசஸுமே நம்ம ஒரு கைடன்ஸா தான் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இன்டர்வியூல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. இப்போ நவ் என்டரிங் இன்டு யுவர் இன்டர்வியூ டைம். ஸோ இதுல உங்க ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், மேல் ஆஸ்பிரன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ ஹவு ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். ஓகே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க, உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஓகே, உங்க ஸ்பீச்ல இருக்க அந்த ஹம்பிள்னஸ், ஓகே, ஒரு அந்த வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றது, ஓகே, உங்க டோன் ஆஃப் த வாய்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த ஆட்டிடியூட் அப்படின்ற டாபிக் சைடில் பார்ப்போம். தென் மாடஸ்டி. ஸோ கொஸ்டின் கேட்கறாங்க, உங்களுக்கு தெரியுது தெரியல, ஓகே, சில கொஸ்டின்ஸ் நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கும், ஒரு சில கொஸ்டின் தெரியவே தெரியாம இருக்கும், சில கொஸ்டினுக்கு ரேரா ஏதோ ஒரு வேகான ஒரு சம்திங் ரிலவென்ட் டு தட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எவ்வளோ வந்து மாடஸ்டா நான் கொண்டு போக முடியும், எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் அது தெரியலன்றதை எப்படி வந்து ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாடஸ்டான எப்படி ஆன்சர் பிஹேவியர் பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கறாங்க அப்படின்னா பேனல் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு they'll be like let us say some 3 or 4 பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா மிச்சம் 3 பேர் உங்களுக்கு ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்க எப்படி அதுக்கான ஆன்சர் சொல்ல வரீங்க, ஓகே, டைரக்ட் டு த பாயிண்ட் சொல்றீங்களா, இல்ல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, இல்ல தெரியலன்றத நீங்க எப்படி கன்வே பண்றீங்க, டென்ஷன் ஆகுறீங்களா, உங்க டோன் ஆஃப் த வாய்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆட்டிடியூட், இது எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்ற அந்த இதெல்லாமே உங்களை பார்ப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணணும், எப்படி அந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே தான் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன்டர்வியூ அப்படின்ற செஷன்ல பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் ஸ்டஃப் தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேனல் மெம்பர்ஸா வர போறவங்க ரொம்பவே ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க தான் வர போறாங்க இல்லையா. அப்ப அங்க உங்களோட ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அ லாட். சரியா, சோ உங்களோட நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க, ஒரு டென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கேட்கற கொஸ்டின் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே போயிடும். அது வந்து அவங்க கேட்கிற அவங்களுக்கு வேற மாதிரிதான் டோன் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ப்போம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டாபிக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ரிலேட்டட் டு மை போர்டு, ஓகே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இல்ல வாட்டர் சப்ளை போர்டா இருக்கட்டும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும், என்ன மாதிரி டாபிக்ஸ் நான் ப்ரிப்பேர்டா போகணும் அப்படின்றது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து உங்க லொக்காலிட்டி ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அந்த ஊரை பத்தின டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும். உங்களோடது முனிசிபாலிட்டியா இல்லைன்னா கார்பரேஷனா, ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்க இந்த நான் சொன்னது ஓவராலா லோகாலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னா அதோட லொகேஷன்ல இருந்து, ஓகே, உங்க ஊர்ல அந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு, உங்க ஊருக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து வருது, ஓகே, இந்த மாதிரி பேசிக் உங்களோட ஏரியா பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரிலேட்டட் டு MAWS. இது போக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ், okay, it can be a temple, it can be a church, it can be a mosque, okay, இல்ல வேற ஏதாச்சும் ரிலீஜியஸ் பிளேசஸ் எதுனால இருக்கலாம், புத்திஸ்ட் ஆர் சிக்ஸ் எது ரிலேட்டட்னாலும் உங்க சிட்டி ஆர் உங்க டவுன் இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு என்ன ஒரு, ஓகே, ஈவன் இட் இஸ் அ வில்லேஜ், அதுல என்ன ஸ்பெஷல், எது ஃபேமஸ், ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஃபுட்டா இருக்கலாம்,
ஓகே, ஸோ எங்க ஊர்ல இது ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த செஷன் வந்து உங்களை வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டா கொண்டு போக மாட்டாங்கப்பா. ஸோ கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ்டா வச்சுக்கவும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் உங்களோட லொக்காலிட்டியை பத்தினா A to Z டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதாவது பர்சனாலிட்டி உங்க ஊர்ல பிறந்திருக்காங்க, இல்ல இப்போ கரண்ட்ல கவர்மெண்ட்ல இருக்கவங்க யாரும் உங்க ஊர்ல இருந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போயிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேஜர் வாட்டர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை பத்தி தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடுக்கு எங்க இருந்தெல்லாம் நமக்கு வாட்டர் சோர்ஸ் வருது, ஓகே, எத்தனை டேம்ஸ் இருக்கு, என்னென்ன டேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் கட்டினது யாரு, எந்த பீரியட்ல கட்டினாங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ரெலவென்ட் டாபிக்ஸ். அதாவது ஜாப் ரெலவென்ட் டாபிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க ஊருக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்க வருதுன்னு தெரியணும். ஓகே, ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்க லொக்காலிட்டி இல்லாம கூட இருக்கட்டுமே, ஆனா அந்த லொக்காலிட்டியை பத்தின ஜியோகிராபிக் ஏரியாவை நீங்க படிச்சிடணும். ஓகேவா? அப்பதான் அங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா அதை உங்களால இஷ்யூவை வந்து என்ன பண்ண முடியும், அட்ரஸ் பண்ண முடியும். அப்ப இந்த ஜாப் ரெலவென்ட் டாபிக்ஸ் அப்படின்றதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஓகே, பட் நமக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் லெவல் அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஜாப் நேச்சருமே நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது, அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. அப்ப அதை பத்தி எல்லாம் ரொம்ப உங்களுக்கு டெப்தா கேட்க மாட்டாங்க. ஓகே, இங்க டெக்னிக்கல் கைடன்ஸ் செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த ஜாப் நேச்சர் நான் இங்க கொடுத்துருக்கிறது நீங்க ஒரு ஏஇயா போறீங்க. ஓகேவா? அப்ப ஏஇயா போறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ரைட்? உங்களுக்கு கீழே கிளரிக்கல் லெவல்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கணும்ன்றத பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஒர்க் பண்ண போறது ஒரு இசி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓகே, நீங்க எலக்ட்ரிக்கல் பேஸ் தெரிஞ்சுக்கணும், சிவில் மெக் எல்லாருமே. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி சிவில் மெக்கு தனித்தனியா தான்ப்பா இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து கிளாஷ் ஆகாது. பட் ஈஸி ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் டாபிக்ஸும் ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியணும்ப்பா. சரியா? சோ அப்ப அவங்க வந்து இப்ப எலக்ட்ரிக்கல்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், பேசிக்கா வந்து சப்ளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த டாபிக்ஸ்ல வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகும், யூபிஎஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, மோட்டார்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் யோர் சிலபஸ் நீ என்னெல்லாம் படிக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன், போஸ்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். நம்ம சிலபஸ்ல இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம் இல்லையா, அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு 10 யூனிட் இருந்திருக்கும். ஓகே, 10 யூனிட்ல எது வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் டாபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் இசின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இசிக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இதெல்லாம் வந்து கான்செப்சுவல் லெவல். ஓகே, பட் இது நீங்க அப்ளைட் இன்ஜினியரிங்ல வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம பாக்குறது எல்லாமே இப்போ அது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஓகே, இது எல்லாமே நம்ம வெறும் ஃபார்முலாஸ் இல்லைன்னா ஒன் லைனரா கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருப்போம் இல்லையா. இது சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் சொல்லுவோம். ஸோ கான்செப்டா அவங்கள்ட்ட கேட்பாங்க, வாட் இஸ் அ டயோட், ஓகே, வாட் இஸ் அ ரெக்டிஃபயர், ஒரு எஸ்சிஆர் ஓட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஸ்கேடானா என்ன, இந்த மாதிரி நமக்கு தியரட்டிக்கலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளைட் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு ரியல் டைம் சிச்சுவேஷனை கொடுத்தோ, ஓகே, ஸோ எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் சப்ளை போர்டுன்னு எடுத்துக்கலாமே, எனக்கு அங்க என்ன இருக்க போகுது, பம்ப்ஸ் மோட்டார்ஸ்ன்னு இருக்க போகுது. ஸோ அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, இங்க நான் ஃப்ளோவை மெஷர் பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு ஐடியா கேட்கறாங்க அப்படின்னா அங்க நீங்க யோசிப்பீங்க என்ன சென்சார் எம்ப்ளாய் பண்ணலாம், என்ன மாதிரி சிஸ்டம் டிசைன் பண்ணலாம் அந்த பிளான்ட்டுக்கு. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த அப்ளைட் இன்ஜினியரிங் படிச்ச காம்பனன்ஸ் தான். ஓகே, ஃப்ளோ மீட்டரா இருந்துச்சுன்னா அதுல என்னென்ன சென்சார் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பேசிக் தியரி நம்ம படிச்சிருப்போம். அதை எப்படி வந்து ரியல் டைமா ப்ராக்டிக்கலா ஒரு ஒர்க்கா நான் கொண்டு வர போறேன் அப்படின்றதான் இந்த அப்ளைட் இன்ஜினியரிங் டாபிக்ஸ். ஸோ இதுலயும் உங்களுக்கு ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்கப்பா. பட் நீங்க படிச்ச கான்செப்ட்ல இருந்து இது எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்ப நீங்க பேசிக்கா படிச்சது போக உங்களுக்கு இந்த அப்ளைடு, ஓகே, ஒரு டயோடுன்னு ஒன்று படிக்கிறீங்கன்னா அது எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதோட அப்ளிகேஷன் நம்ம எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்தே படிச்சுட்டு. ஸோ நீங்க பேசிக் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் நம்ம சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வில் பி யுவர் ஹெச்ஆர் கைடன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது ஒரு 1 மினிட்டுக்காச்சும் உங்களை சொல்ல விடுவாங்கப்பா. அதுக்கு மேல கேட்கறது கேட்காது வந்து நீங்க சொல்றதை பொறுத்து. பட் பேசிக்கா
ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டா இருப்பீங்க, அவங்களுக்கு கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும், அதுல எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் தான் நம்ம இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாவே இந்த ஹெச்ஆர் லெவல்ல ஹெச்ஆர் டைப் இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்றது, ஓகே ஹானஸ்டா எப்படி சொல்றது. ஸோ ஹானஸ்டா சொல்றதுலயும் வந்து என்னோட வீக்னஸை நான் ரொம்ப வெளியே தெரியாம எப்படி நான் சொல்றது, இது எல்லாமே பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா, உங்களுக்கு டென்ஷன் ஆக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கோவப்படுற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஏன்னா நீங்க ரியல் டைமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் உட்கார போறீங்க, ஒரு ஏஐயா போய் உட்கார போறீங்க, உங்களை சுத்தி நீங்க நிறைய பர்சன்ஸை மீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா நீங்க டீல் பண்ண போறது எல்லாமே உங்களோட சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க டீல் பண்ண போறீங்க. அப்ப நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை நீங்க எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க, ஓகே ஒவ்வொருத்தவங்ககிட்ட எப்படி நீங்க பேசுறீங்க, கரெக்டா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருக்கீங்களா, எப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்தா அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இது எல்லாமே உங்களோட பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. சரியா? தென் ஆட்டிடியூட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பிளஸ் அவங்க கேட்கற கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ நீங்க குவிக்காவும் ஆன்சர் பண்ணணும், அட் த சேம் டைம் ரெலவெண்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, அது வந்து ரொம்ப ப்ராம்ப்டா இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஸ்பான்டேனியஸா வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஒரு சிரிச்ச முகத்தோட எப்படி வந்து ஸ்பான்டேனியஸா ஆன்சர் பண்றது, இதெல்லாம் தான் இந்த ஹெச்ஆர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சில டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கேட்கற ஏதாவது கொஸ்டின் வச்சிருக்கீங்களா, ஓகே டு யூ வாண்ட் டு ஆஸ்க் அஸ் சம்திங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ நீங்க வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், அண்ட் எல்லாத்துக்குமே எது கேட்கலாம் அப்படின்றத விட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்றது மாதிரி எப்படி பண்ணக்கூடாது, எப்படி ஒரு அங்க பேசக்கூடாது, எப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ அந்த இன்டர்வியூ கைடன்ஸ், ஏன்னா நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது இட் இஸ் ஜஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க எழுதிருப்பீங்க, பட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது நீங்க 1-to-1 ஒருத்தவங்க போய் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ இதுல வந்து யூ கேன் நாட் மாஸ்க் யுவர் செல்ஃப். சரியா? உங்களோட ரியல் கேரக்டர் வெளியே தெரியதான் செய்யும். அதை நம்ம ஓரளவுக்கு சரியா நீங்க ஷார்ட் டெம்பர்டா கூட இருந்துக்கலாம், பட் அந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து உங்களுக்கு சாதகமா நீங்க சேஞ்ச் பண்ணி ஜாபை கிளியர் பண்ணலாம். சரியா? பை பிராக்டிஸ். ஸோ நம்ம அகாடமியில வி ஆர் லான்ச்சிங் திஸ் செஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம வந்து October 2ல இருந்து நம்ம லான்ச் பண்றோம்ப்பா. பிகாஸ் வி ஆர் நமக்கு சூன் வந்து நோட்டிபிகேஷன், ஐ மீன் ஆல் ஓரல் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் வந்து நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ நியர்லி நம்மளுக்கு செகண்ட் வீக்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் நம்ம வந்து குவிக்காவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ தட் வில் பி ஆஃப் அட்மோஸ்ட் யூஸ் டு ஆல் தி ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியாப்பா? ஸோ நீங்க வந்து கஷ்டப்பட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிகமிங் ஏஇ. சரியா? ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டியூனிங் தான் நாங்கள் தரப்போறோம். சரியா? ஸோ யூ ஆர் ஆல்ரெடி கேப்பபிள், இந்த மாதிரி போங்க, இந்த பாத்துல போங்க, இப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு உங்களை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணதான் நாங்கள் போறோம். ஸோ திஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா? ஸோ செஷன் வந்து நமக்கு October 2 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்? ஸோ நம்ம அகாடமி பத்தி இந்த கிளாஸஸ் இந்த செஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம்ப்பா. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கும். அந்த லிங்க்ஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த செஷனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல மட்டும்தான் வரும். சரியா? ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் செஷன்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல தான் வரும். ஸோ அது நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் லிங்க். ஸோ சேனல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வி ஆர் இன்சிஸ்டிங் வி do not need money for this interview guidance program. சரியா? ஸோ எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா உங்க கூடவே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்னா அதுலயும் ஷேர் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டடி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்க நாலேஜை ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பயுமே குறையாது. அவங்க உங்களுக்கு காம்படிட்டா வருவாங்களோ இந்த தாட் கண்டிப்பா வேணும். இது நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேவா? நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்றீங்க ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்றீங்க ரெலவென்ட் டு எக்ஸாம் அப்படின்னா அது அவங்க யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்களே, நம்மளை விட நமக்கு ஈக்குவலா காம்பீட் பண்ணிடுவாங்களே அப்படின்றது
அப்படின்ற பாயிண்டே கிடையாதுப்பா. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் உங்க நாலேஜை ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் யூ வில் கெயின் யுவர் நாலேஜ். சரியா? ஸோ உங்களுக்கானது உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அது யாராலையுமே எடுத்துக்க முடியாது. ஓகே? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் வித் ஆல் யுவர் ஷார்ட் லிஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, எந்த டிபார்ட்மெண்ட், சிவில், மெக்கா இருக்கலாம், ட்ரிபிள் இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆல் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸ். சரியா? ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து இன்டென்ஸான இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குப்பா. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு செஷனுமே வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவை, நான் சொன்ன மாதிரி தேவை அப்படின்றத விட எது தேவை இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்க தேவையானதை பண்றதை விட தேவையில்லாததை பண்ணாம வந்துடணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பேசுறதுலயா இருக்கட்டும், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஓகேவா நம்ம வந்து அது கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல என்டையரா நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ see you all in guidance program. Thank you all.